வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் மாதவி வைஷ்ய இந்தியா ஹோமியோபதியிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுடன் ஒரு மிக முக்கியமான தலைப்பை பற்றி பேசப் போகிறேன். என் ஓபிடியில் பசியன்ட்டுகள், குறிப்பாக சொரியாசிஸ் நோயாளிகள் என்னிடம் அடிக்கடி கேட்கும் கேள்வி இது. மேடம், நான் எந்த ஷாம்புவை பயன்படுத்தலாம்? நான் எந்த எண்ணெயை பயன்படுத்தலாம்? நான் எந்த பொருட்களை என் தலையில் பயன்படுத்த வேண்டும்? இன்னைக்கு இந்த அனைத்து கேள்விகளுக்குள்ள நீங்கள் சொரியாசிஸ் நோயாளி என்றால் எந்த எண்ணெய்களை உங்கள் தலையில பயன்படுத்தலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என் ஒபிடியில் நான் பரிந்துரைக்கும் மிகச்சிறந்த விருப்பம் கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் தலையில் சொரியாசிஸ் உள்ள நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது. இது உங்கள் தலையை உலர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. ஒவ்வொரு இரவும் சிறிது சூடான தேங்காய் எண்ணெயை உங்கள் தலையில் மசாஜ் செய்து அடுத்த காலை அதை ஏதேனும் மென்மையான ஷாம்புவால் கழுவினால் உங்களுக்கு மிகவும் நல்ல முடிவுகள் கிடைக்கும். உங்களுடைய தலையில தோலை உரிக்கிற பாகங்கள் குறையும் மற்றும் உலர்ச்சி மிகவும் குறையும். இரண்டாவது நான் பரிந்துரைப்பது ஆலிவ் ஆயில், ஆலிவ் எண்ணெய் ஆகும். ஆலிவ் எண்ணெயும் அதன் அடர்த்தியில் மிகவும் தடிமனாக இருக்கும். இது உங்கள் தலையின் ஈரப்பதத்தை பூட்டி வைத்திருக்கும் மற்றும் உங்கள் தலையை அதிகமான உலர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும். உங்கள் தலையில் அதிகமாக உலர்ச்சி இருக்கவில்லை என்றால் அதில் பப்படிகள் குறைவாக உருவாகும் மற்றும் உங்கள் சொரியாசிஸில் நீங்கள் அதிக நிவாரணம் உணர்வீர்கள். ஆலிவ் எண்ணெயை பரிந்துரைப்பது நோயாளிகளின் தலையில் தோலை உரிக்கும் பாகங்கள் மிகவும் தடிமனாக உருவாகும் போதுதான். ஆலிவ் எண்ணெய் அவற்றை மென்மையாக்கும் மற்றும் தலையிலிருந்து எளிதாக அகற்றுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். கவனமாக இருங்கள். நீங்கள் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதை தேங்காய் எண்ணெயுடன் கலவையாகவும் பயன்படுத்தலாம். மூன்றாவது நான் பரிந்துரைப்பது நீம் எண்ணெய் தான். நீம் எண்ணெய் எதிர்ப்பு அழற்சி, ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி செயல்பாட்டை கொண்டுள்ளது மற்றும் இரண்டாம் நிலை தொற்றுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். ஏனெனில் இதில் எதிர்ப்பு பூஞ்சை, ஆன்டி ஃபங்கல் பண்புகளும் உள்ளன. தலை சொரியாசிஸ் உள்ள நோயாளிகள் பெரும்பாலும் தங்கள் தலையில் அதிகமான அரிப்பு காரணமாக சுரண்டிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் நீம் எண்ணெயை பயன்படுத்தினால் ஒப்பிடுகையில் குறைவான அரிப்பு இருக்கும். நீங்கள் சுரண்டுவதை குறைப்பீர்கள். மேலும் நீங்கள் சுரண்டினாலும் இரண்டாம் நிலை தொற்றுகள் உருவாகாமல் இருக்க நீம் எண்ணெய் சிறந்த தீர்வாகும். ஆனால் கவனமாக இருங்கள். நீம் எண்ணெயை ஒருபோதும் நொங்கிய கான்சென்ட்ரேட்டட் வடிவில் உங்கள் தலையில் பயன்படுத்த வேண்டாம். நீம் எண்ணெயை எப்போதும் தேங்காய் எண்ணெய் அல்லது வேறு எந்த கேரியர் எண்ணெயுடனும் கலந்து பயன்படுத்த வேண்டும். 1:2 அல்லது 1:3 விகிதத்தில். இதில் 1 பங்கு நீம் எண்ணெய் இருக்கும், 2 அல்லது 3 பங்கு உங்கள் மற்ற எண்ணெய்கள் இருக்கும். நான்காவது நான் டீ ட்ரீ எண்ணெயை பரிந்துரைக்கிறேன். டீ ட்ரீ எண்ணெயையும் நீங்கள் மிகவும் குறைந்த அளவில் பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு மற்ற எண்ணெயோடும் கலந்து மட்டுமே பயன்படுத்தணும். இது மீண்டும் உங்கள் தலையில் உள்ள சோரியாசிஸ் அறிகுறிகளை குறைக்கும் வகையில் மிகவும் உதவியாக இருக்கும். உங்கள் அறிகுறிகள் உதாரணமாக அதிகமான சிவப்பு, அரிப்பு மற்றும் எரிச்சல் போன்ற உணர்வுகளில் இது அதிகமாக நிவாரணம் அளிக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெயுடன் ஆலோவேரா ஜெல் கலந்து பயன்படுத்தினால் அது தாஜா இருக்க வேண்டும். இது உங்கள் தலையில் குளிர்ச்சி தரும். உங்களுக்கு அதிகமான எரிச்சல், தலையில் அதிக சிவப்பு, சோரியாசிஸ் காரணமாக உள்ள அழற்சி இருந்தால் இது மிகவும் நிவாரணம் தரும். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் கூட சேர்த்து வீட்டில் வைத்திருக்கலாம். மேலும் உங்களுக்கு அதிகமான அரிப்பு ஏற்பட்டால் இந்த எண்ணெயையும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு அரிப்புல ரொம்ப நிவாரணம் கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை உள்ளது இந்த அனைத்து தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீட்டு வழி முறைகள் மூலம் உங்களுக்கு நல்ல விளைவு கிடைத்தால் நீங்கள் இதை தொடரலாம். இதனால் உங்கள் சோரியாசிஸ் மிகவும் சிறப்பாக குணமாகும். இந்த வீட்டு வழி முறைகள் மூலம் உங்களுக்கு அதிகமான நல்ல விளைவு தெரியவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு நிரந்தர சிகிச்சை தேவை. இதன் மூலம் உங்கள் பிரச்சனை முழுமையாக தீரும் மற்றும் நீங்கள் சோரியாசிஸ் போன்ற நோயிலிருந்து விடுபடலாம். எனக்கு நம்பிக்கை உள்ளது இந்த அனைத்து தகவலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு நிரந்தர சிறந்த சிகிச்சை வேண்டும். அதனால் நீங்கள் சோரியாசிஸிலிருந்து விடுபட விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.